கிரிப்டோவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுனால நான் ஒன்றும் பெரிய மில்லினியர்லாம் ஆயிடலை. ஆனால் சம்திங் மோஸ்ட் வேல்யூபிள் இன்ஃபர்மேஷனை நான் லேர்ன் பண்ணியிருக்கேன். ஏன்னா லாஸ்ட் என்னோட இந்த 6 வருஷம் ஜேர்னியில் நிறைய பியர் மார்க்கெட், புல் மார்க்கெட், நிறைய நியூஸ் அண்ட் ஈவெண்ட்டை கிரிப்டோ கரன்சியை பேஸ் பண்ணி நான் லைவாகவே பார்த்துருக்கேன். அதனால் நான் இந்த வீடியோ மூலயமா உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறது டெக்னிக்கல் சார்ட்டை பற்றியோ அல்லது ஹிடன் காயின்ஸை பற்றியோலாம் கிடையாது. என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் 4 முக்கியமான லெசன்ஸ், மேபி கிரிப்டோ பிகினர் கிட்ட யாருமே சொல்லாத இன்ஃபர்மேஷனை தான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி 4 முக்கியமான லெசன்ஸ் மூலயமா இந்த வீடியோவில் உங்களுக்காக ஷேர் பண்ண போகிறேன். இந்த கிரிப்டோ கரன்சிக்குள்ளே நான் எப்படி தெரியுமா ஃபஸ்ட்டு என்ட்ரு ஆனேன்? 2019 20வது வருஷத்துக்குள்ளே இந்த பிட்காயினை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக இன்டெப்த்தாக தெரிய வரும்போது நிறைய பேர் அந்த காலகட்டத்திலேயே இதுதான்ப்பா பிட்காயினை பை பண்ணுறதுக்கு கடைசியான சான்ஸு, இதை வச்சு தான் நீங்கள் பணக்காரன் ஆக முடியும் அப்படின்னு சொல்லும்போது பேசிக்காக அந்த சமயத்தில் எனக்கு பிட்காயினில் பற்றி அந்தளவுக்கு பெருசாக தெரியாது. ஆனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்ற பயத்திலேயே மொபைலில் கிரிப்டோ ஆப்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணி ஒரு பிட்காயின் எவ்வளோ தான்ப்பா இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா, ஓ மை காட், ஒரு பிட்காயினோட வேல்யூவே 30 lakhs கிட்ட இருக்குது இந்தியன் ருபீஸில். ஐயையோ, நம்ம கிரிப்டோக்குள்ளே லேட்டாக உள்ளே வந்துட்டோமோ அப்படின்ற ஃபீல் எனக்கு அப்போவே வர ஆரம்பிச்சிச்சு. ஆனால் ஒரு உண்மை என்னன்னு தெரியுமா? இப்போது கரண்ட்டாக கூட எங்கிட்ட ஒரு 4 பேர் ஒரு புது கிரிப்டோ காயினை பற்றி சொல்லி நான் அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது மேபி இப்போ கூட எனக்கு தோண ஆரம்பிக்குது, கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டுக்குள்ளே இந்த காயின்லையும் லேட்டாக தான் என்ட்ரு ஆகுறோமோ அப்படின்னு. மேபி இந்த ஃபீல் உங்களுக்குமே இருக்கா இல்லையான்றதை இப்போவே காமெண்ட் செஷனில் சொல்லுங்கள். அதுக்கப்புறமா நான் கற்றுக்கிட்ட ஃபர்ஸ்ட் லெசன், இந்த கிரிப்டோ மார்க்கெட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறமா நிறைய கிரிப்டோ இன்ஃப்ளூயன்சர்ஸை யூடியூப், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் அண்ட் டெலிகிராம்லாம் நான் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். ஆனால் ஒரு நாள் 2 நாள் இல்லை, எவ்ரி டே இந்த காயின் 100x போகும், 200x போகும், இந்த காயின் டம்ப் ஆக போகுதுன்னு கிரிப்டோவை பற்றி ப்ரொடக்ஷனை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளைக்கு அப்புறமா தான் எனக்கு தெரிய வந்தது, இவங்கெல்லாம் சொல்கிறது மேபி உண்மையான ரியல் இன்சைட்ஸை பற்றி கிடையாது, இதெல்லாமே ஒரு நாய்ஸு தான். நான் ஏன் சொல்கிறேன்னா, ஒரு கிரிப்டோ காயின் 200x போகும்னு ஒரு நாள் ஏதோ ஒரு கிரிப்டோ இன்ஃப்ளூயன்சர்ஸ் சொல்கிறாங்க ஏதாவது ஒரு சோஷியல் மீடியாவில் அப்படின்னா, அதே ஒரு 2 மாதத்துக்கு அப்புறமா அதே காயினை செல் பண்ணிடுங்க, மார்க்கெட் கம்ப்ளீட்டாக கிராஷ் ஆக போகுதுன்ற மாதிரியும் நியூஸ் வெளியே வருது. ஸோ இன்டர்நெட்டில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த வீடியோ, ரீல்ஸ், ட்விட்டரில் போடுற ட்வீட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு லவுடரான நாய்ஸ் தான். அவங்க எல்லாருமே உங்களுடைய அட்டென்ஷன், ஒரு பிகினரோடைய அட்டென்ஷனை தான் கிராப் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, உங்களை அந்த ட்வீட்டை கிளிக் பண்ண வைக்கிறாங்க. 2வது நான் கற்றுக்கிட்ட மிகப்பெரிய லெசன், நான் கிரிப்டோவில் மணியை லாஸ் பண்ணுறேன்னா அது கிரிப்டோனால் இருக்கவே இருக்காது, என்னுடைய எமோஷன்ஸ்னால தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு காயினை திடீர்னு போய் பை பண்ணுறேன்னா ஒருவேளை அந்த காயின் ரொம்ப ப்ரைஸ் பீக் ஆகிட போதோ அப்படின்ற ஃபோமோ, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அப்படின்ற எமோஷன்னால தான் அந்த காயினை மேபி பை பண்ணியிருப்பேன். இல்லை அதே காயினை நான் செல் பண்ணுறேன்னா மேபி அந்த காயின் ரொம்ப கிராஷ் ஆகிட்டு கீழே இறங்கும், என்னுடைய பணம் லாஸ் ஆயிருமோ பெரிய லெவலில் அப்படின்றதுனால கூட நான் செல் பண்ணியிருக்கலாம். ஸோ செல் பண்ணுற இடத்துலையுமே ஃபியர் அப்படின்ற எமோஷன் தான் நமக்குள்ளே ப்ளே ஆகும். ஸோ ஒரு காயினை நம்ம பை பண்ணுறோம், செல் பண்ணுறோம்னா அந்த காயினில் வர பணம் லாஸ் ஆகுது அப்படின்னா அந்த கிரிப்டோனால கிடையாது, நம்ம எமோஷன்ஸ்னால தான்றதை நான் கிளியராக புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ என்ன தான் பண்ணுறது? இப்போ வரக்கூடிய 3rd லெசனால் நான் சொல்கிறேன். கிரிப்டோவை பொறுத்தளவுக்கு நம்மளுடைய மைண்ட் செட்டை ஒரு லாங் கேமுக்கு செட் பண்ண தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு ட்வீட்டை படித்ததுக்கு அப்புறம் தான் இது எனக்கு கிளியராகவே புரிய ஆரம்பிச்சிச்சு, என்னுடைய கேம் சேஞ்சிங் மொமெண்ட்டாகவும் இருந்துச்சு. இன் கிரிப்டோ டைம்ஸ் பீட் டைமிங். ஸோ இந்த ஒரு வாக்கியத்தை நான் நிறைய தடவை படித்ததுக்கு அப்புறம் தான் அதனுடைய ரியல் வேல்யூ எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. இது மூலயமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் கிரிப்டோவில் அதிகமாக ப்ராஃபிட் பார்க்குறதுக்கு எக்ஸாக்டாக இங்கே பை பண்ணணும், இங்கே செல் பண்ணணும் அப்படின்ற ப்ரொடக்ஷன் தேவையில்லை. நீங்கள் ஒரு காயினை ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணி பை பண்ணி வைக்கிறீங்கன்னா ஈவன் அந்த மார்க்கெட்டே கிராஷ் ஆனால் கூட நீங்கள் அந்த காயினை செல் பண்ணாமல் ஒரு லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணுறது தான் பெட்டர், பிகாஸ் நீங்கள் தான் அந்த காயினை அனாலிசிஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ நான் இப்போது ஒரு கிரிப்டோ கரன்சி காயினை சேஸ் பண்ணுறதை நிப்பாட்டிட்டு டிசிப்ளினை ப்ராப்பராக சேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். மேபி ஒரு கிரிப்டோ காயினில் இருந்து
நீங்கள் குயிக்கான மணியை ஏர்ன் பண்ணுறதை கம்பேர் பண்ணும்போது பீஸ்ஃபுல்லான மைண்டாக ஒரு காயினை பை பண்ணி வச்சு லாங் டேர்முக்கு வெயிட் பண்ணாலே அதிலிருந்து மோர் அண்ட் மோர் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் கிரிப்டோவில் ரிஸ்க் இருக்குதான். பட் நீங்கள் எந்த அளவுக்கு அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அந்த காயினை பை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. ஃபைனலி 4வது முக்கியமான லெசன். இதை கிரிப்டோ பிகினர் கிட்ட மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் சொல்லவே மாட்டாங்க. பட் நான் ஓப்பனாக சொல்கிறேன். நீங்கள் கிரிப்டோவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ப்ராஃபிட் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் பெரிய எக்ஸ்போர்ட்டாக இருக்கணும் அப்படிலாம் அவசியம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கிரிப்டோவில் ஜீனியஸாக இருக்கணும், பிளாக் செயினில் இன்டெப்த்தான நாலேஜ் இருக்கணும், அல்லது ஒயிட் பேப்பரையாவது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கிரிப்டோ காயினுக்கு படிக்க தெரியணும் அப்படின்னு கூட அவசியம் இல்லை. பேசிக்கான ப்ராஃபிட்டை பார்க்குறதுக்கு கிரிப்டோவில் ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எந்த இடத்துல எந்த எமோஷனில் வீக்காக இருக்கீங்க, அதை எப்படி சரி பண்ணுறது, இந்த கிரிப்டோவை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ரிஸ்க் லெவல் என்னது, உங்களுடைய கோல் எது வரைக்கும் இருக்குன்றதை ஐடென்டிஃபை பண்ணி கிரிப்டோவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால பெரிய லேம்போகனிலாம் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. கண்ட்ரோல், உங்கள் மைண்டை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கிரிப்டோவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ப்ராஃபிட் பார்த்தாலே அது ஒரு பெட்டரான வேயாக இருக்கும் பாசிவ் இன்கம்க்கு. மேபி வேறு ஏதாவது டவுட் இருந்தால் காமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் உங்களுக்கு as soon as possible ஆன்சர் பண்ணுறேன்.